ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் சான்றோனாக்கிய குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைவரின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவியத்துணை, குருவாழ்க குருவியத்துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இதோ. மேஷம், உங்களுக்கு சாதகமான நாள். என்று நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், நேரம் வரும்போது பண்ணலாம், அதுக்கு தோதா வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீண்ட நாள்லாம் தள்ளிட்டு இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி டக்குன்னு முடியும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும். மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க, அவனை கண்டுக்க போக மாட்டான். இதெல்லாம் அவன் டியூட்டி தானே செய்கிற, அது பெரிய விஷயமா அப்படின்றப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு துரும்பகழி போட்டால் கூட அடையிலே உன்னால தான்ப்பா இன்றைக்கி நடந்துச்சு, எல்லாம் உன் திறமை தான்ப்பா, எல்லாம் உன்னுடைய வேலை தான்ப்பா, எல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உட்காந்து தள்ளுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகள்லாம் நடக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தை மகிழ்ச்சி இருந்தாலே பாதி காவலை போயிடுங்க. சவாலான காரியங்களெலாம் சாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புகள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். திடீர் பண வரவெல்லாம் உண்டாகும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, தேடி வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு போவோம். பங்குச்சந்தைகளில் இது நாள் வரைக்கும் பங்குச்சந்தையில் நீங்கள் போட்டதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும், அல்லது ஃபியூஸ் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பங்குச்சந்தையில் நீங்கள் போட்ட முதலீடுகள்லாம் நஷ்டத்தில் இருந்தாலும் லாபத்தில் வரும். போட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வாழ்க்கை துணையோடு நீண்ட தூர பயணத்தை திட்டமிடுவீங்க, மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபம், நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, நீங்களாக போய் மூக்க நுழைச்சிட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லிகிட்டு இருப்பீங்க. இல்லை எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போனது தப்புன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தில் தவிர்த்துருங்க. பணவரப்பு கண்ணாமண்ணான்னு இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் கண்ணாமண்ணான்னு இருக்கும். அதனால் சிக்கனம் ரொம்ப அவசியங்க. செலவை குறைச்சிங்கனாலே அதுவே ஒரு பெரிய உபரி வருமானங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. மாலையில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள்லாம், நல்ல செய்திகள்லாம் தேடி வரும், அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பதனால வரவு செலவை கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்க. ஏற்கனவே சொன்னது தான். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனம், நீண்ட நாள் கனவுலாம் இன்றைக்கி நனவாக போகுதுங்க. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு எதிர்பாராத ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. சேமிப்பு உயரும். பழைய கடன்களெல்லாம் அடைக்க வழி பிறக்கும். குடும்ப உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைக்கி செய்யப்படுற புதிய முயற்சிகள்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்லாம் கிடைப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மனத்தெளிவு பிறக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கடகம், தொழில் செய்கிற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் வருங்க. இது வரைக்கும் நீங்கள் சமாதானம் இல்லாத பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு கொடுப்பானுங்க. நீங்கள் தான் நல்லா வேலை செய்கிறீங்க, இதையும் பாருங்கள் அப்படின்னு. நல்லா வேலை செஞ்சதுக்கு இது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி அதில் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். கடின உழைப்பால் நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை எட்டி பிடிப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கொடுக்கலானுங்க. பெற்றோர் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆன்மீக காரியத்தில் ஈடுபாடு இருக்கும். சுப செய்திகள்லாம் வந்து சேரும். உத்தியோக ரீதியான மாற்றங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொறுப்புகள்லாம் அதிகமாக கொடுக்கறதுனால இடத்த மாற்றலாமா, வேலையை மாற்றலாமா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு தேவையான மாற்றம் அல்லது பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு டார்ச்சர் பண்ண அதிகாரியோட மாற்றம், இதில் தொடர்பான நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்கும்.
கணவன் மனைவி தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிம்மம், உங்களுக்கு இறையருள் பரிபூர்ணமாக இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு குவியும். வெளிநாட்டு பயண முயற்சிகள்லாம் கைகூடும். தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. தர்மம் செய்ய வேணான்னு சொல்லலை, தனக்கு மீறி தான் தானம் தர்மம்னு பழமொழி இருக்குது. இந்த சிம்மராசிக்காரங்க பல பேர் தான தர்மம் பண்ணியே கெடுவு இருக்காங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும், பயன்படுத்திக்கோங்க. தந்தையாரின் உடல்நிலை சீராகும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு திட்டமிடுவீங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆளுமை திறமை வெளிப்படும். எதிர்பாராத கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் உதவி கிடைக்குன்னு சொல்லி கடன் வாங்கிடாதீங்க. கேது ராசியில் இருக்கிறனால கடன் உதவி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் தட்டி எழுப்பி கையில் வச்சுக்கூடா, நீ கொடுத்துருவடா அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க. அதனால் அளவுக்கு மீறிய கடன்லாம் வாங்காதீங்க. ஏதாவது கடன் உங்களுக்கு வர வேண்டியதுன்னா அதெல்லாம் நீங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்லேயே ஓட்ட பாருங்கள், கடன் வாங்காதீங்க. பயணங்களால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கன்னி, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளுங்க. ஏன்னா பணிச்சுமை அதிகரிக்குது. அது சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டமிடுதல் அவசியம். உங்கள் திறமை இருக்குது, அதையும் வச்சு கொஞ்சம் சமாளிச்சிடலாம். அறிமுகம் இல்லாதவர்கிட்ட உங்கள் ரகசியங்கள் இல்லைங்க. உங்கள் பொதுவான விஷயத்தை கூட பகிர வேண்டாங்க. எதுக்குங்க முன்ன தெரியாதவன்ட்டு போய் நம்ம குடும்ப விஷயத்தை பேசுகிறது அல்லது நம்ம தொழில் ரகசியத்தை பேசுகிறது, நம்மளை பற்றியே பேசுகிறது தேவையில்லாத விஷயங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் குடும்பத்தை தவிர எவன்ட்டையும் புலம்பக்கூட கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். ஏன்னா இன்றைக்கி பாதி பேருக்கு நோய் வர்றதே உணவு கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான். அதனால் உணவை வெளியே சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ஹெல்த்தியான ஃபுட்டை வாங்கி சாப்பிடுங்க. விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். அடுத்தவங்க செய்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிட்டோம். அதனால் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்க வேலையில் இது பண்ணாதீங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையெல்லாம் கொடுத்து மாட்டிக்காதீங்க. வருங்கிற நம்பிக்கை உள்ள தொகையை மட்டும் கொடுத்து மாற்றுங்க. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா மௌனம் பரம ஔஷதம். புரியுதுங்களா? துலாம், திருமண முயற்சிகள்லாம் கைகூடும். கூட்டு தொழிலில் நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். உங்கள் கருத்துக்கு அலுவலகத்தில் குடும்பத்தில் எல்லோரும் முக்கியத்துவம் தருவாங்க. ஆடம்ப பொருட்கள் வாங்குறதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நண்பர்களோட விருந்து விழாக்கள் இருந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உறவினர்கள்ட்ட இருந்த சில சங்கடங்கள்லாம் நீங்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம்லாம் இருக்கும். விருச்சிகம், எதிர்ப்புகள் விலகி முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். பாராட்டுவாங்க. திடீர் பண வரவுலாம் கிடைக்கும். எதிர்பார்த்தாத இடத்துலேருந்துலாம் காசு வரும். இது மாதிரி காசு வரும் நான் எதிர்பார்த்துருக்கே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. டக்குன்னு அங்கேருந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோ, அவ்வளோது உன்னோட டிவிடெண்ட் வச்சுக்கோன்னு வரும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேற போகுது. இதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதனால் உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. புதிய வேலை தேடுவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல துணிச்சலான முடிவுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பேங்க் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. தனுசு, புத்திசாலித்தனமாக இன்றைக்கி செயல்பட போகிறீங்க. எழுத்துத்துறையில் இருப்பவங்களுக்கு பொற்காலங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்குங்க. குழந்தைகள் பேரில் முதலீடு செய்வதற்கு உகந்த நாள். பூர்வீக கோயில் வழிபாட்டிலிருந்து உங்களுக்கு கலந்து கொள்வதனால உங்களுடைய மனக்குழப்பங்கள்லாம் நீங்குங்க.
மன அமைதி பெறும். அதனால் கோயில் வழிபாடு, அது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரும். குழந்தைகளால் பெருமை கிடைக்க போகுது. குடும்ப விவகாரத்தில் பெரியவருடைய ஆசீர்வாதம், ஆலோசனை இருப்பதனால உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அப்படியே பண்ணணுன்னா கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் பேரில் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா தான் நல்ல மார்க் வாங்க முடியும். மன அமைதி சிறப்பாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமாக வேலை பார்த்திங்கனாலே எல்லாம் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். மகரம், வீடு வாங்கின பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். வேலையில் கவனச்சிதறல்கள் ஏற்படும். தாயாரின் ஆதரவு மனதிற்கு தெம்பளிக்கும். இழுபறியாக இருந்த சொத்து செலவுகள்லாம் விவகாரங்களில் சாதகமான நிலைமை இருக்க போகுது. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இயந்திரங்கள் சார்ந்த வேலைகளில் இருப்பவங்க கவனமாக இருக்கணும். உழைப்பு அதிகமாக இருக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாகன மாற்றத்தை பற்றி ஒரு சிந்தனை தோன்றும். தாயாரின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கும்பம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். இன்றைக்கி தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சிறு சேமிப்பு திட்டங்களை முதலீடு செய்ய தொடங்குவீங்க. சின்னதாக சேமிக்கிறது சிறுதுளி பெருவெள்ளங்கிறத இன்றைக்கி உணர்ந்து கொள்வீர்கள். இளைய சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளாக மறைந்து ஒற்றுமை புலப்படும். குடும்பத்தில் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறது நல்லது தானே. அதனால் இளைய சகோதரரோட ஒன்று சேர்ந்து குடும்ப பிரச்சனைகளெல்லாம் சமாளிப்பீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துணிச்சலான நாள். உங்களின் கௌரவம் உயரும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டு. குறுகிய கால பயணங்கள் லாபகரமாக அமையும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம், பேசியே காரியத்தை சாதிக்க போகிறீங்க. உங்கள் பேச்சு ஒன்று போதும். அதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த நாள் வாயிலே வடை சொல்கிறான்ப்பா. நீங்கள் வாயில் வடை சொல்கிறல, நீங்கள் வாயிலே ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எல்லாரையும் கவர்ந்தெடுத்து உங்கள் பேச்சுக்கு தலையாட்ட வைக்கிறீங்க. வசியமான உங்கள் பேச்சு எல்லோரையும் ஈர்க்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். கொடுத்த கடன்லாம் திரும்பி வரும். சுவையான உணவு மற்றும் ஆடை சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். சேமிக்கணும்னு இப்போ தான் உங்களுக்கு தோணும். ஆனால் வீட்டில் நீங்கள் கட்டியாமல் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் சேமிப்பு மாதிரி உங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டம் வர்றதும் கிடையாது. பணவரவு தாராளமாக இருக்கும். வாக்கு பலிதமாகும். பேச்சால் காரியத்தை சாதிக்கிறதுனால விற்பனை பிரதிநிதிகளுக்கு உங்களுடைய டார்கெட்லாம் ஈஸியாக முடிப்பீங்க. நகைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. விருந்தினர்கள் வருகையால் கலகலப்பாக சூழ்நிலை நிலவும். ஆரோக்கியம் சிறக்கும். நகை மற்றும் ஆபரணங்கள் வாங்க யோகம் இருக்குது. இன்றைக்கி இருக்குங்கிறனால அச்சய தேதிக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி உங்களுக்கு முன்ன இருந்தாலும் இன்றைக்கி புக் பண்ணது உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். இப்படி எல்லாமே உங்களுக்கு நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் இருப்பதால் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா சகல சௌபாக்கியங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை உள்ள அன்பர்கள் அனைவரும் இந்த சேனலை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை பார்த்த பிறகு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.